முருகனே துணை. பதிவு திருவெம்பாவை பாசுர பாடல் 11. பொருள் விளக்கம். பொய்யார் தடம் பொய்கை புக்கு புகேர் என்ன, கையால் குடைந்து குடைந்து உன் கழல்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், ஆரழல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வா சிறுமருங்கொள்மையார் தடங்கண் மடந்தை மணவாளா, ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமையோலோர் எம்பாவாய். சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களைக் கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலேயே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக. விளக்கம். உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான். யானையையும் சிலந்தியையும் பறவைகளையும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கின்றோம். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான். பேசத் திறனற்ற இருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான். எனவே கிடைத்ததற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமசிவாய நமசிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பெறப்பட்ட நிலையடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. நாளை திருவெம்பாவை பாடல் 12 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.